Hi everyone, Assalamualaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம chicken ghee roast எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு சில ஸ்பைசஸை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து முழு தனியா சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 4 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன், 4 கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் டேமரின் வாட்டர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிரைண்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளோட மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 750 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து சிக்கன் கீ ரோஸ்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரையும் நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். ஆனியன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் பீசஸை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கன் பீசஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் வந்து 5 மினிட்ஸாக குக் ஆகிட்டுருக்கு ஹை ஃப்ளேமில். ஸோ இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜாக்ரி பவுடர் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து சிக்கனை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சிக்கன் பீசஸ் வந்து ஒரு சைட் 5 மினிட்ஸ் குக் ஆகின பிறகு நெக்ஸ்ட் சைட் வந்து 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து 20 மினிட்ஸ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் பீசஸ் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக செய்கிற சிக்கன் ரெசிபீஸ்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரெசிபி. ஏன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். கண்டிப்பாக நம்ம எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.